நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வட்டாட்சியர் அலுவலகத்தில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி சமாதானம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஸ்ரீ ஆதிவாராகநல்லூர் ஊராட்சியில் 11 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி புரட்சிகர கட்சி நடத்தும் சாலை மறியல் இன்று வட்டாட்சியர் சேகர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் ஊராட்சியில் வீட்டுமனை இல்லாதவருக்கு ஏரியில் இருப்பவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் ஆதிதிராவிடர் தெருவுக்கு தனிப்பகுதி நேர ரேஷன் கடை திறக்க வேண்டும். இதேபோல் 11 கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் நடத்துவதாக இருந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை மூலம் சமாதானம் ஆகியது. இதில் புரட்சிகர சோசியலிச கட்சி தமிழரசன், மாவட்ட செயலாளர் பட்டுசாமி, மாவட்ட செயற்குழு சசிகுமார் மற்றும் சதீஷ் சீனிவாசன், ராஜாராமன், சத்யராஜ் மற்றும் பாமக மாநில செயற்குழு ஆசே வெற்றிவேல், தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் ராஜேந்திரன், பாலு, நகர நிர்வாகி விசிக கட்சி சார்பில் ஆதிவாராகநல்லூர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையில் நடைபெற்றது.